18ஆம் தேதி தலைவர் அவர்கள் வர இருக்கிறார். அன்னைக்கு காலையில் 11 to 1 அண்ணன் போராடி அந்த இடத்த அண்ணன் வாங்கிட்டாரு. அண்ணன் கல்வி அமைச்சராக இருக்கும்போதும் சரி, மற்ற இலாக்காக்கெல்லாம் பார்க்கும்போதும் சரி, நிறைய காலேஜ் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பணமே வாங்காமல் அனுமதி கொடுத்த நம்மளுடைய அண்ணன் என்பது எனக்கு அப்பவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு இப்போது நினப்பு வருது. கட்சி ஆரம்பித்த உடனே தலைவர் எப்படி எப்படிலாம் ரூட்டு போடணும் அப்படின்னும் போது நாங்களாம் பேசும்போது எனக்கு அப்போ அண்ணனை நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்குறேன். அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணன் தான் அந்த ரூட் எல்லாமே தலைவர்களுக்கு போடுவார். அவருடைய நண்பர் எனக்கு ஒருத்தர் தெரியும் சார், அவர் மூலியமாக சொல்லி நான் எப்படியாவது அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கவான்னு சொல்லிட்டு நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன். ஆனால் நான் நண்பர்கிட்ட சொல்லி தான் வாங்கணுன்றது இல்லை. இனிமேல்பட்ட அண்ணன் போடுற ரூட்டில் நம்ம ரூட் இருக்கும். பாலாஜி வேற சொன்னான், நேற்று பேசின வீர வசனமாலாம் பேசணும், அப்படிலாம் பேசாத, இன்னைக்கு சிரிச்சுக்கினே பேசு தெரியுதானே அப்படின்னா. ஏன்னா எங்கள் மண்ணுன அந்த மாதிரியான மண்ணுன்னா நான் சிரிச்சுதாண்டா எப்பயுமே பேசுகிறேன், நீ எனக்கு டென்ஷன் ஆக்காமல் இருந்தா சரி. இல்லை இல்லை, நான் டென்ஷனே உன்னை ஆக்க மாட்டேன், உன்னை டென்ஷனே ஆக்க மாட்டேன்னா. ஏன்னா அந்த இடம் வாங்குறது, போலீஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்குறது, முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்குறது பயங்கர டென்ஷனாக இருக்கும் தான். ஆனால் அது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன்கிட்ட நாங்கள் அந்த கேஎஸ் அண்ணன்கிட்ட அந்த டென்ஷனை கொடுத்துட்டோம். அவர் அதை சாதாரணமாக இவ்வளோ காலம் நம்ம ஒரு 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், பல தடவை மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்துலாம் நான் சிலது கற்றுக்கினேன். டென்ஷனே ஆகலை. ஏதோ அவங்களுக்கு மேலேருந்து அவங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல இருக்கட்டங்க, நமக்கு கொடுக்குற இடத்துல நம்ம சிறப்பாக செய்வோம்னாரு. நேற்று இந்த நைட்டு இந்த மண்டபத்தையும் பார்த்தேன், அந்த இடத்தையும் பார்த்தேன். அருமையான அந்த இடம் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நன்றி தெரிவித்தேன். ஏன்னா ஒரு ஈடுபாடு இருக்கணும். எப்பயுமே ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈடுபாடு இருக்கும். அதுவும் நம்ம தலைவர் நமக்கு அப்படி தான் அதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஈடுபாடு அதிக அளவில் நம்ம அண்ணன் கேஎஸ் அண்ணன் அவர்கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் மட்டும் இல்லை, நீங்களும் நிறைய கற்றுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற 8 தொகுதியிலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி கழகம். மேலும் அன்னைக்கு 18ஆம் தேதி வரும்போது மோட்டர் சைக்கிளில் ஸ்பீடாக வர்றது, ஊர்வலமாக வர்றது, அதெல்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. அதுக்கு அது இந்த ஈரோடு மண்ணுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. எப்பயுமே நம்ம ஒரு அமைதியாக எப்பயுமே இருக்கிற ஒரு தோழர்கள் தான் நம்பலாம். அதனால் அந்த மாதிரியான வண்டி ஓட்டின்னு வர்றது, சத்தம் போட்டின்னு வர்றதெல்லாம் தயவுசெய்து வச்சுக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் இந்த மண்டபத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் சத்தம் போடலாம், எப்படி வேணாலும் பேசலாம். பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து தலைவர் தளபதி அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.